வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, 3 phase சிஸ்டம் அதோடைய பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 3 phase சிஸ்டம் அப்படின்னு என்னதுன்னா பாலிஃபேஸ் ஏசி சிஸ்டம்னு சொல்லுவோம். இது அதாவது இதில் உங்களுக்கு 3 வோல்டேஜஸ் சேமாக இருக்கும், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆனால் அதில் நம்மளுக்கு 120 டிகிரி வேல்யூஸ் மட்டும் வேரி ஆகிட்டுருக்கும், ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா? A 3 phase system is a polyphase AC system. பாலிஃபேஸ்னால் அது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹேவிங் a 3 equal voltages, மூணுத்துக்குமே சேம் வோல்டேஜ் தான், சேம் ஃப்ரீக்வன்சி தான். ஆனால் நம்மளுக்கு ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வேல்யூ மட்டும் மாறி இருக்கும் 120 டிகிரி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம 3 phase ஆல்டர்னேட்டர் ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு 3 செப்பரேட் வைண்டிங்ஸ் இருக்குது, தனித்தனியாக ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு வைண்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு வைண்டிங் நம்மளுக்கு ஒரு ஏசி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 3 வோல்டேஜஸ்க்குமே நம்மளுக்கு மேக்னிடியூட் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா சேமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி வேல்யூ சேமாக இருக்கும். ஆனால் ஃபேஸார் டிஃபரன்ஸ் வேல்யூ மட்டும் 120 டிகிரி வச்சு பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு மொத்தம் 3 ரெப்ரசன்டேஷன், ஆர் ஒய் பி, ரெட்டு எல்லோ ப்ளூ ஃபேஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்களேன். ஸோ ரெட்டுக்கு இதுதான் விஎம் சைன் ஒமேகா டி, எல்லோக்கு ஒமேகா டி மைனஸ் 120, அடுத்தது ப்ளூக்கு ஒமேகா டி மைனஸ் 240. அப்படியே நீங்கள் குறைச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு 0, அப்புறம் 120 மைனஸ், அப்புறம் திரும்ப 120 பண்ணோம்னா 240. இந்தமாரி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்காது. 120 மட்டும் அந்த ஃபேஸார் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம 3 phase சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே, இதோட பயன்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, requires less conductor material for transmitting the same power. ஒரே பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த லெஸ் கண்டக்டிங் மெட்டீரியல் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர். ஓகேங்களா? இந்த 3 phase மிஷின்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா 1.5 டைம்ஸ் அவுட்புட் கொடுக்கும். எதை விட? சிங்கிள் ஃபேஸ் மிஷினை விட. சிங்கிள் ஃபேஸ்னால் ஒரே ஒரு ஃபேஸ், இதில் ஏதாவது ஒரு ஃபேஸை மட்டும் வச்சுட்டு பண்ணுறதை விட 3 phase யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் 1.5 டைம்ஸ் அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மோட்டார்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ரன் ஆகும் 3 phaseல. ஓகேங்களா? வித் லெஸ் நாய்ஸு, வைப்ரேஷன்ஸ்லாம் கம்மியாக. ஸோ இதுதான் 3 phase சிஸ்டம்கான நோட்ஸ். ஸோ 3 phase சிஸ்டம்னா என்ன, அதில் 3 phase ஆல்டர்னேட்டரில் எப்படிலாம் இருக்குது, அதனுடைய 3 phase ரெப்ரசன்டேஷன்ஸ், அதுக்கான அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.